இன்றைக்கி மீன் அவியல் செய்ய போகிறோங்க. அதுக்கு குட்டி குட்டியாக சூட மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம். இதுக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் போட போகிறோம். அதனால் ஒரு 7-8 பச்சை மிளகாய் இந்த தேங்காய்க்குள்ளே போட்டுக்கிறோம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு வெந்தயம் தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி அதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல்லையும் இது கூட உடச்சி போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு தக்காளி ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அரை முறி தேங்காய் அப்புறம் பெருஞ்சீரகம் போட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை எடுத்து தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே போட்டுருக்கோம். நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை உள்ளே போட்டுக்கிறோம். தக்காளி ஒன்று கூட போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம். நம்ம இதுக்குள்ளே புளி ஊற்ற போகிறோம். புளிப்புக்கு நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். மிக்ஸி ஜாரையும் அரைச்சி தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இதை குழம்பு வைக்க போகிறதுல கொஞ்சம் கெட்டியாக வரும். 1 ஸ்பூன் மஞ்சள். இது கலருக்கு மஞ்சத்தூள் மட்டும்தான், வத்தல் பொடியோ வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் போட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும். இந்த டைமில் நல்லா கிளறி கொடுத்து கொதிக்க விட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற்றலை. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற போட்டிருக்கேன். அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே ஊற்றிடுதோம். ஊற்றி சேர்த்து தான் கொதிக்க வைக்க போகிறோம். காரத்துக்கு ஒரு 5-6 பச்சை மிளகாய் தேங்காயோடு அரைச்சி போட்டிருக்கோம். புளிப்புக்கு ஒரு தக்காளி தேங்காயோடு அரைச்சிருக்கோம். அப்புறம் இதுலேயும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும். இதை கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிச்சோடனே கலரே சேஞ்ச் ஆயிரும். இந்த டைமில் நம்ம என்ன செய்கிறோம், மீன் போடுறோம். உள்ளக்க மீனை போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் உப்புலாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதில் இந்த டைமில் போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே லோ ஃப்ளேம்லேயே போட்டு இறக்குனீங்கன்னா மீன் அவியல் நல்லாயிருக்கும். இது ரசம் வச்சு சாப்பிட்லாம், அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியதான். இந்த மீன் அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.